கிடைக்கிற ஒவ்வொரு ரூபாயும், ஒவ்வொரு 1000 ரூபாயும், ஒவ்வொரு 500 ரூபாயும் கஷ்டப்பட்டவங்க கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கிறது. அது நம்ம அந்த பணத்தை ரொம்ப கவனமா செலவழிக்கணும். ஒரு பைசா கூட நம்ம வீணாக்க கூடாது, யாரையும் களவாங்க கூட விடக்கூடாது. களவாண்ட பணத்தை திருப்பி கட்டாயமா வாங்கணும். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. மனிதனுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா மறதி. அதுதான் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பலனா இருக்குது. சோ இந்த காட்சியை நீங்க பாத்தீங்க இல்லையா? ஒவ்வொரு ரூபாயும் கவனமா செலவு பண்ணுவோம். அதுபோல பணத்தை யாரும் களவாங்க விட மாட்டோம். களவாண்ட பணத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப கஜானாக்குல கொண்டு வரும்னு சொன்னாங்க. சோ இதைதான் நம்ம இப்ப பண்றோம், கேட்கிறோம். 4 மாதம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் முன்னாள் நிர்வாகத்தின் மேல் நீங்க பழி போட்டு இவ்வளவு களவாண்டாங்க, இவ்வளவு காசு காணாம போயிட்டு சொல்லிதான் பண்ணீங்க. நீங்க வந்திருக்கீங்க, எவ்வளவு பணம் இதுவரைக்கும் நீங்க அதுல இருந்து மீட்டிருக்கீங்க? இதை நீங்க என்ன பண்ணும், உங்களால சொல்ல முடியுமா? நேர்மையான தூய்மையான நிர்வாகம் என்று மார்த்தட்டி கொள்ளுகின்ற உங்களால் மக்கள் முன்பாக இது நீங்கள் வெளியிட முடியுமா என்பதை நாங்கள் இப்போ கேட்கிறோம். அதுபோல பாத்தீங்கன்னா முன்னாள் லே செயலர் மற்றும் பொருளாளர் அண்ணன் மோகன் அருமைநாயகம் அவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி இருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. அதாவது நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் வங்கி கணக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் மற்றும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க்ல தூத்துக்குடி பிரான்ச்சஸ்ல தான் இருக்குது. ஆனா முன்னாள் நிர்வாகம் என்ன பண்றாங்க, அதை என்ன பண்றாங்க, திருநெல்வேலிக்கு ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பல கோடி ஊழல் நடந்துள்ளதுன்னு சொன்னாங்க. அதாவது முதல்ல ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி, குறிப்பாக முன்னாள் நிர்வாகத்தினர் அவங்களுடைய பெயர்ல மாத்தி, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதை எஸ்பி அக்கௌண்ட்ல மாத்தி அதை கையாடல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதை பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்க அறிக்கையாவை வெளியிட்டாங்க. அந்த ஆக்சிஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா அது வரவு செலவு அது போல பாத்தீங்கன்னா அந்த தகவல் கேட்கும் பொழுது அவங்க தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. காரணம் பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல யார் இருக்காங்களோ அவங்க கேட்டாதான் கொடுப்போம்னு சொன்னாங்கன்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. அதற்கு பிறகு முன்னாள் நிர்வாகி ஜோதிமணி ஐயாட்டி என்ன பண்ணாங்க, அண்ணன் நிறைய பெட்டிஷன் கொடுத்தாங்க. அவரும் என்ன பண்ணாரு, கண்டு காணாம விட்டுட்டாரு. தற்பொழுது ஏழைகள் போடுகின்ற காணிக்கை 1 ரூபாய் கூட நாங்க வீணாக்க மாட்டோம். அது போல பாத்தீங்கன்னா களவாண்டவங்களை சும்மா விட மாட்டோம். அது திரும்ப கஜனாக கொண்டு சொன்ன நீங்க இதுவரைக்கும் அந்த வங்கி கணக்கு, அதாவது இந்த திருநெல்வேலிக்கு போச்சு இல்லையா இல்லீகலா, தூத்துக்குடியில இருந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் போச்சு இல்லையா ஒரு கணக்கு, அந்த கணக்கை இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கையில் எடுத்து அதுல இருந்து எத்தனை கோடி பணத்தை திரும்பவும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல கஜானாவுக்குள் ஏழைகள் போட்ட காணிக்கையை உள்ள கொண்டு உங்களால சொல்ல முடியுமா? 1 பைசா கொண்டு வந்ததை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வெளியிட முடியுமா? முடியாது. அப்போ ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக என்ன வேணாலும் சொல்லுவீங்க. இப்ப நீங்க தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் சொன்னது, அதாவது களவாண்டான்னு சொன்னீங்க இல்லையா, அந்த களவாடியப்பட்ட பணம் எவ்வளவு, களவாடியது உண்மையா இல்லையா? இல்லை என்றால் அவர்கள் களவாண்டார்கள் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்களா? இல்லை என்றால் அவர்கள் களவாண்ட பணத்தில் எவ்வளவு களவாண்டார்கள், எவ்வளவு பாத்தீங்கன்னா கஜனாக்கு இன்னும் வரவில்லை, எப்பொழுது வரப்போகிறது என்பதை தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களுக்கு நீங்கள் வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா? அதான் சொல்றது, இந்த ஆண்டவருக்கே அல்வா கொடுக்கறது இதுதான். அலேலியா போட்ட உடனே போதாது, ஆட்சியில வந்தாலும் கடந்த நிர்வாகம் தவறு செய்திருந்தால் அதை என்ன பண்ணும், தக்க நடவடிக்கை எடுத்து நீங்க சொன்ன மாதிரி இந்த காணிக்கை ஒவ்வொரு ரூபாயும் பாத்தீங்கன்னா ஏழைகள் போட்ட காணிக்கைய இந்த கஜனாக்கு கொண்டு எத்தனையோ நலத்திட்ட பணிகள் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனால் நீங்க செய்ய மாட்டீங்க. காரணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமாக தற்பொழுது பழிவாங்கும் படலத்துலதான் இருக்குது. யார் யார என்ன பண்ணும், பழி வாங்கணும், யார் யார தண்ணி இல்லாத காட்டுல அடிக்கணும், யார் நமக்கு எதிராக பேசினாலும் என்ன பண்ணும், அவங்கள என்ன பண்ணும், வாய் அடைச்சு அவங்கள என்ன பண்ணும், பேச விடாம பண்ணணும். இது போன்ற எண்ணத்துலதான் என்ன பண்ணுது உங்களுடைய கவனம் இருக்கிறது தவிர, இந்த ஆட்சி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுனால நீங்கள் தனியாக வெற்றி பெறவில்லை, எல்லாருடைய கைகளையும் காய்களையும் பிடித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் கனமும் சிந்திப்பதில்லை. குறிப்பாக பாத்தீங்கன்னா தற்பொழுது அந்த வெற்றி பெற்றிருக்கிற லே செயலாளர் முதல் பொருளாளர் முதல் கிட்டத்தட்ட 40 பேருக்கும் பாத்தீங்கன்னா சினாடு ஓட்டை எடுத்து வச்சிருந்து முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர் தான் என்ன பண்றாங்க கொடுத்தாங்க. ஐயாவும் சாதாரண கொடுக்கல. நம்ம என்ன பண்ணுவோம், ஊடகத்துல பல முறை என்ன பண்ணுவோம் வெளியிட்டோம். அதாவது எதிர்கட்சிகள் கண்டிப்பா இருக்கணும், எதிரில் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் வாக்கு செலுத்தி எல்லாரும் என்ன பண்ணும் தேர்தல் நின்று ஒரு வெற்றி பெற்று என்ன பண்ணும் அவர்கள் தான் என்ன பண்ணும் நியாயமானபடி ஆட்சி அமைக்க வேண்டும். அதனால பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இல்லாமல் எதிரில் இருப்பவர்களுக்கு வாக்கை அழித்து விட்டு இங்க தேர்தல் நடத்தக்கூடாது சொன்னதுனால, அதுவும் பாத்தீங்கன்னா அண்ணன் பொருளாளர்களுக்கு எல்லாம் தெரியும், உள்ள போய் சண்டை போட்டு
ஐயா வந்து என்ன பண்ணாரு, கொடுக்க மாட்டாருன்னே மனம் உடைந்து போய் வெளியில வந்து டென்ஷன் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், கூலா பேசி அண்ணன் என்ன பண்ணும், நல்ல மனுஷன் சொன்ன பிறகு தான் ஓட்டெல்லாம் கொடுத்தாங்க. இதுல வந்து அண்ணனுக்கு தெரியும். ஸோ அது போலதான் பாத்தீங்கன்னா அண்ணன் இசிகராஜன் அவர்களும் என்ன 1.5 வருஷமா கோயிலுக்கே போட மாட்டேன்ட்டாங்க, அரே எப்படியாவது பெறமண்ணே தேர்தல் நடத்தி முடிங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க, நீங்க சொன்னதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த ஊடகம் மூலமாக மக்களும் பார்த்திருக்கிறார்கள், மகாதேவனும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் பேசி இன்னைக்கு வந்துட்டு யாரையும் மதிக்காமல் நாங்கள் வைப்பதுதான் சட்டம், நாங்கள் நினைப்பதுதான் இங்க வந்து ஆட்சி அதிகாரம் என்பது நீ நினைத்தால் நிச்சயமாக ரொம்ப நாள் என்ன பண்ண சொல்லாது, கெட்டிக்காரன் புழுகு 8 நாளுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனவே 4 மாதத்துக்கு முன்னால நீங்கள் வீராவசனம் பேசி எல்லா களவாண்ட பணத்தை மீண்டும் கஜானாக்கள் கொண்டு வருவேன் என்று சொன்னீர்கள். ஆனால் இன்று வரைக்கும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் களவாண்டதாக சொன்னப்பட்ட பணம் 1 பைசா கூட இது வரைக்கும் என்ன பண்ணல, கஜானாக்கு வந்து சேர்ந்ததாக எந்த தகவலும் இல்லை. எனவே உடனடியாக நீங்கள் உண்மையான மனிதர்கள் என்றால் பழிவாங்குகின்ற படலத்தை விட்டுவிட்டு நீதி நேர்மையாக நடக்கின்ற ஆட்சி என்று உங்களை நீங்களே புகழாரம் சூடி கொண்டிருக்கிறவர்கள், தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலிக்கு மாற்றப்பட்டதாக சொன்ன அந்த பணத்தில் எவ்வளவு போச்சு, இன்னும் நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் கஜானாக கொண்டு வர வேண்டும், அதை நீங்கள் எப்பொழுது கொண்டு வர போகிறீர்கள் என்பதை மட்டும் மக்களிடம் தெளிவுபடுத்துங்கள். அது இல்லை என்றால் நீங்கள் பேசுகிற வசனம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா வசனம் போல வீரா வசனமாகத்தான் மாறும். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வந்து வேதனைப்பட்டு எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தீங்க அப்படிங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் மறக்கவில்லை, அனைவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணுவோம், நீங்கள் பேசியது அனைத்தையும் ஊடக மூலமாக மக்களிடம் வெளிப்படுத்தி நிச்சயமாக நீங்கள் மாற்றத்திற்கான மனிதர்கள் அல்ல, நீங்கள் இங்க வருவது மேலும் நாட்டத்தை தான் உண்டாக்கி கொண்டிருக்க என்பதை நாங்கள் நிச்சயமாக தோளிருத்து மக்கள் மன்றத்தில் வெளியிட்டுக் கொண்டே இருப்போம். காத்திருங்கள். நாளை தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை குறித்த ஒரு முக்கியமான ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது. இதில் வருகின்ற தகவல்களை வெளியிடுவதற்கு தயாராகிவிட்டேன். ஊடகம் என்ன பாத்தீங்கன்னா நிச்சயமாக மக்களுக்கும் ஆட்சிக்கும் இடையில் உள்ள ஒரு சாதனம், அதை நீங்கள் ஒடுக்க நினைத்தால் நிச்சயமாக ஒடுங்கி போவது நீங்களாகத்தான் இருக்கும். எங்களுக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்காக, இந்த திருமணம் நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அது பிஷப் தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.